Hi children, in this video let us see evolution part for geography 5th unit hazards. First topic, choose the correct answer. Dash percentage of nitrogen is present in the air. Airல எவ்வளோ percentage of nitrogen present ஆயிருக்கு? 78.09%. Tsunami in Indian Ocean took place in the year 2004. The word tsunami is derived from dash language, Japanese language. The example of surface water is artesian well. அதுவும் வந்து ground water தான், சரியா? ஸோ அடுத்த ground water, subsurface water, இதுவும் வந்து ground waterக்கு ஈக்குவல் தான். ஸோ லேக் இதான் வந்துட்டு surface waterக்கான எக்ஸாம்பிள். Event that occurs due to the failure of the monsoons. மன்சூன் இல்லைனா எந்த ஈவெண்ட் அக்கர் ஆகும்? ட்ராட். ஓகே, நெக்ஸ்ட்டு fill in the blanks. First one, hazards may leads to disaster. Landslides is an example of geologic or seismic hazard. Third one, on the basis of origin, hazards can be grouped into dash categories. Then categories, 8 categories. Fourth one, terrorism is an example of human induced hazard. Fifth one, oxides of nitrogen are dash pollutants which affect the human being, primary pollutants. Next, Chernobyl nuclear accident took place in dash year, 26th April 1986. Next, match the following. First one, primary pollutant, oxides of sulfur. Hazardous waste, outdated drugs. Earthquake, tsunami. Meteorological drought, reduction in rainfall. Human induced hazard, terrorism. ஓகே, இதை பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டாபிக் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஆன்சர் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் ஹசார்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹசார்ட்ஸ் ஹெட்டிங்கில் ஹசார்ட்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஆஸ், அதிலிருந்து விச் மே காஸ் எ டிசாஸ்டர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், வாட் ஆர் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ்? ஸோ ஹசார்ட்ஸில் வந்து 2 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹசார்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ், அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 வேஸ் எழுதுங்க. பேஸ்ட் ஆன் தேர் காசஸ் ஆஃப் அக்கரன்ஸ், செகண்ட் பாயிண்ட்டுன்னு போட்டு பேஸ்ட் ஆன் தேர் ஆரிஜின் அதை எழுதிட்டு, அதில் ஃபஸ்ட் ஒன் என்னது? பேஸ்ட் ஆன் தேர் காசஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்னு ஹெட்டிங்கை போட்டு அதுக்கு கீழே இந்த 3 ஹெட்டிங்ஸையும் எழுதிக்கோங்க. நேச்சுரல் ஹசார்ட்ஸ், ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ், சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ். ஓகேவா? மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஜஸ்ட் அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதுனா போதும். அடுத்து பேஸ்ட் ஆன் தேர் ஆரிஜின் அப்படின்னு ஹெட்டிங்கை போட்டு அதுக்கு கீழே என்னென்னலாம் இருக்குது? அட்மாஸ்பியரிக் ஹசார்ட், ஜியாலஜிக் ஆர் seismic ஹசார்ட், ஹைட்ராலஜிக் ஹசார்ட்ஸ், அப்புறம் வல்கானிக், என்விரான்மெண்டல், பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ், அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கல் ஹசார்ட், ஹியூமன் இன்டியூஸ்ட் ஹசார்ட். ஒன்லி அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதுனா போதும், சரியா? மார்க் பண்ணிக்கோங்க. அதை ஹெட்டிங்ஸை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த கொஷினுக்கு இது? ஃபோர்த் டாப்பிக்கில் செகண்ட் கொஷினுக்கு. அடுத்து ஃபோர்த் டாப்பிக்கில் தேர்ட் கொஷின், ஹசார்டஸ் வேஸ்ட். பேஜ் நம்பர் 127ல் 7th பாயிண்ட்டாக இருக்கு இல்லையா? ஹசார்டஸ் வேஸ்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு த வேஸ்ட், அதிலிருந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கால்டு ஹசார்டஸ் வேஸ்ட், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 127ல். ஓகே, ஃபோர்த் டாப்பிக்கில் தேர்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டாப்பிக்கில் ஃபோர்த் கொஷின், ஃப்ளட் மேஜர். லிஸ்ட் அவுட் த மேஜர் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ நம்ம கண்ட்ரியில் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 125ல் ஃப்ளட் அந்த ஹெட்டிங்கில் ஆக்டிவிட்டிக்கு கீழே த ஃபாலோயிங்னு இருக்கு இல்லையா? அதிலிருந்து செகண்ட் லைன் பாருங்கள். கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ் கவரிங், அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஃபுல்லாகவே ப்ரோன் டு ஃப்ளட் ஆஃபன் வரைக்குமே. ஓகே, ஃபோர்த் டாப்பிக்கில் ஃபோர்த் கொஷின்.
நெக்ஸ்ட்டு 5th கொஷின் மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் drought. இதுக்கு வந்து the drought could be classified into 3 major types அப்படின்னு போட்டு ஜஸ்ட் அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் ஒன் பை ஒன்னாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க. மெட்ரோலஜிக்கல் drought, ஹைட்ரோலஜிக்கல் drought அண்ட் அக்ரிகல்ச்சரல் drought. ஓகே, ஒன் பை ஒன்னாக எழுதணும். மார்க் பண்ணிக்கோங்க, அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம். See 6th question, why should not we construct houses at foothill areas? ஸோ ஃபுட்ஹில் ஏரியாஸில் வந்து ஏன், அதாவது மவுண்டெய்னஸ் ஏரியாஸில் வந்து ஏன் நம்ம வந்து ஹவுசஸ் அண்டு ரோட்ஸ் இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் தான் அதுக்கு மெயின் ரீசன். இதை வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க புக்கில். பேஜ் நம்பர் 131 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் 4th டாப்பிக்கில் 6th கொஷின் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஆன்சரை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது புக்கில் இருக்குது, இருந்தாலும் இது ஜஸ்ட் கொஞ்சம் லிட்டில் சேஞ்சஸ் இருக்குது. ஓகே சரியா, அதனால் நீங்கள் இதை எழுதிக்கோங்க. இல்லைன்னா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. லேண்ட்ஸ்லைட்ஸ் ஹெட்டிங் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் லேண்ட்ஸ்லைட்ஸ் எங்கே இருக்குது, பேஜ் நம்பர் 126 இருக்குது பாருங்கள். அதில் வந்து லேண்ட்ஸ்லைட் இஸ் அ ரேப்பிட், அதிலிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிட்டு, ஸோ வி ஷுட் நாட் கன்ஸ்ட்ரக்ட் ஹவுசஸ் அட் ஃபுட்ஹில் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கு நீங்கள் இதை வந்து டைரெக்டாகவே நெக்ஸ்ட் பேஜில் எழுதிக்கோங்க. இட் இஸ் சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th டாபிக் டிஸ்டிங்வைஸ் பிட்வீன். டிஸ்டிங்வைஸ் பிட்வீன் அப்படின்னாலே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டேப்லர் காலம் போட்டு டேப்லர் ஃபார்மேட்டில் தான் ஆன்சர் எழுதணும். சரியா, நீங்கள் வந்து ஹெட்டிங்கை வந்து ஒன் பை ஒன்னாக போட்டு எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா பேப்பர் வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ டிஸ்டிங்வைஸ் பிட்வீன் ஆர் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேப்லர் காலம் போட்டு சைடில் இந்த பாருங்கள் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும். பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர் நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இதையே மாதிரி தான் நீங்களும் எழுதணும். ஓகே, அதை மார்க் பண்ணியிருக்கேன். பேஜ் நம்பர் டூ யூ நோவில் பாருங்கள், ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 123 டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ நேச்சுரல் ஹசார்ட், ஹசார்ட் அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே எ நேச்சுரல் ஹசார்ட்லேருந்து லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் எழுதணும். அடுத்தது ரைட் சைடு டிசாஸ்டர், அதுக்கு கீழே எ டிசாஸ்டர்லேருந்து அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் அது வரைக்கும் எழுதணும். ஒரே பாயிண்ட் தான் இதுக்கு. சரியா, ஹசார்டு கீழே ஹசார்டுக்கான ஆன்சர் எழுதுறீங்க, டிசாஸ்டர் கீழே டிசாஸ்டருக்கான ஆன்சர் எழுதுறீங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கணும், லைன் இருக்கணும். டேபிள் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும் டிஸ்டிங்வைஸ் பிட்வீன்க்கு. ஓகே, டோன்ட் ஃபர்கெட். சி செகண்ட் கொஷின், நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்ட் ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ் இது ரெண்டுக்குமான டிஸ்டிங்வைஸ் பண்ணணும். நாம் நீங்கள் என்ன பண்ணணும், டேப்லர் காலம் போட்டு லெஃப்ட் சைடு நேச்சுரல் ஹசார்ட்ஸ்னு எழுதிக்கணும், ரைட் சைடு ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ்னு எழுதிக்கணும். ஓகேவா, நேச்சுரல் ஹசார்ட்ஸ்க்கு கீழே ஃபஸ்ட் பாயிண்ட் எதிலிருந்துனா தீஸ் ஆர் த ரிசல்ட், அதிலிருந்து இன் சச் ஹசார்ட்ஸ் வரைக்கும். ஓகேவா, அது ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதி முடிச்சுட்டு அடுத்து ஹியூமன் மேட் ஹசார்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்ட்டு போட்டு கீழே பாருங்கள் செகண்ட் கொஷனில் தீஸ் அதிலிருந்து ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹியூமன் வரைக்கும், அந்த ஹியூமன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதி முடிச்சப்புறம் இதுலேயும் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிடணும். அடுத்து செகண்ட் பாயிண்ட்டுன்னு போட்டு எதில் நேச்சுரல் ஹசார்ட்ஸில் செகண்ட் பாயிண்ட்டுன்னு போட்டு த மெயின் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் ஆர் எர்த்குவேக், ஃப்ளட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் எனி 3 எழுதுங்க போதும். த மெயின் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஹசார்ட்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு எனி 3 எக்ஸாம்பிள்ஸ், எர்த்குவேக், ஃப்ளட்டு, ட்ராட்டு, லேண்ட்ஸ்லைட்ஸ், சுனாமிஸ், உங்களுக்கு எது ஈஸியாக எழுதுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ எனி 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. அதே போல் ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ்க்கு வந்து செகண்ட் பாயிண்ட்டுன்னு போட்டு ஹியூமன் ஹசார்ட்ஸில் வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹசார்ட்ஸ் இல்லைனா த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ் ஆர் ஹசார்டஸ் வேஸ்ட், பொல்யூஷன் ஆஃப் ஏர், லேண்ட், வாட்டர் இதுலேயும் எனி 3 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க.
சரியா? இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதுனா அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடும் ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு இருக்கிற கொஷனுக்கு செகண்ட் பாயிண்ட் எழுதணும், அதுக்கு நேராக அதுக்கு செகண்ட் பாயிண்ட் எழுதணும் ரைட் சைடு. சரியா? இது இப்படி தான் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டேபிளர் காலமில் தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃப்ளட் அண்டு ட்ராட்டு. இதுலேயும் வந்து லெஃப்ட் சைடு ஃப்ளட்ஸ்னு எழுதுறீங்க, ரைட் சைடு ட்ராட்னு எழுதுறீங்க. ஃப்ளட்டுக்கான ஃபஸ்ட் பாயிண்ட் ஃப்ளட்டிலிருந்து இனுண்டேட்டட் வரைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் பாயிண்ட் இதை எழுதி முடிச்சுட்டு அடுத்தது ட்ராட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் எனி லேக் அதிலிருந்து மேபி டேர்ம்ட் ஆஸ் எ ட்ராட் அது வரைக்கும் எழுதிக்கிறீங்க. சரியா? அதுக்கப்புறம் ஃப்ளட்டில் செகண்ட் பாயிண்ட் ஹெவி ரெயின்ஃபால்லேருந்து காசஸ் ஆஃப் ஃப்ளட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃப்ளட்டில் செகண்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து ட்ராட்டில் செகண்ட் பாயிண்ட் இங்கே பாருங்கள், ட்ராட்ஸ் இன் இந்தியா அதிலிருந்து ஃபெயிலியர் ஆஃப் மன்சூன் வரைக்கும் ட்ராட்டில் செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கிறீங்க. ஓகேவா? மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எர்த்குவேக் அண்ட் சுனாமிஸ். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட் கொஷின் எழுதணும் இல்லையா, அதே மாதிரி தான், ஒரே பாயிண்ட்டு தான். எர்த்குவேக் அப்படின்ட்டு போட்டு இந்த எர்த்குவேக் சுனாமிஸ்னு எழுதுவீங்க. எர்த்குவேக்கு கீழே எர்த்குவேக்கில் இருந்து பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுனாமி, அதுக்கு கீழே சுனாமி ரெஃபர்ஸ் டு அதிலிருந்து வல்கனிக் எரப்ஷன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, எர்த்குவேக் கீழே அதனுடைய ஆன்சர் எழுதணும், சுனாமி கீழே சுனாமியோட ஆன்சர் எழுதணும். சரியா? இது ஃபிஃப்த் டாப்பிக்கில் ஃபோர்த்து கொஷின். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் டாப்பிக்கில் ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, பொல்யூஷன் ஆஃப் ஏர். எஸ்ஏ ஆன் ஏர் பொல்யூஷன், ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் ஏர் பொல்யூஷன். இதில் வந்து பேஜ் நம்பர் பொல்யூஷன் ஆன் ஏர் 127ல் எயித்து டாப்பிக்காக இருக்கு இல்லையா, பொல்யூஷன் ஆஃப் ஏர். அதில் ஏர் இஸ் ஏ மிக்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 128ல் ஃபோட்டோசிந்தசிஸ் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஏர் பொல்யூஷன் இஸ் த கண்டாமினேஷன் ஆஃப் அதிலிருந்து கீழே வரைக்குமே ஃபுல்லாக செகண்டரி பொல்யூட்டன்ஸில் கிரவுண்ட் லெவல் ஓசோன் ஸ்மாக் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது டீட்டெயில் கொஷின் இல்லையா, ஸோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் ஆன்சர். ஓகே, பாருங்கள், ஏர் இஸ் ஏ மிக்சர் அதிலிருந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வரைக்கும் எழுதிட்டு அண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஏர் பொல்யூஷன் இஸ் த அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே ஸ்மாக் வரைக்குமே எழுதிடணும். சிக்ஸ்த் டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு டிஃபைன் எர்த்குவேக் அண்ட் லிஸ்ட் அவுட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக தான் இருக்குது, ஸோ இதில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. சரியா? எர்த்குவேக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எர்த்குவேக் இஸ் அ வயலண்ட் ட்ரிமர் அதிலிருந்து பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் வரைக்கும் எர்த்குவேக்குக்கான டெஃபினிஷன். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் 3 பாயிண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்ஸும் இது வந்து புக்கில் இருக்காது, நீங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிக்கோங்க இதை பார்த்து. ஓகேவா? சிக்ஸ்த் டாப்பிக்கில் செகண்ட் கொஷின் புக்கில் இல்லை, யூ ஷுட் ரைட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், give the detailed explanation on the causes of landslides. See, landslides heading இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 126ல் ஃபிஃப்த் ஒன் லேண்ட்ஸ்லைட்ஸ்லேருந்து landslide is a rapid downward movement அதிலிருந்து அதர் காசஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ் வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 127ல் நெக்ஸ்ட் பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் இன் தமிழ்நாடுன்னு இருக்கா. ஸோ 1 2 3 4th லைனில் இன் தமிழ்நாடு அதிலிருந்து அஃபெக்டட் பை லேண்ட்ஸ்லைட்ஸ் வரைக்கும் சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃபில் இன் தமிழ்நாடுலேருந்து அஃபெக்டட் பை லேண்ட்ஸ்லைட்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் டாப்பிக்கில் தேர்டு கொஷின். அடுத்து சிக்ஸ்த் டாப்பிக்கில் ஃபோர்த்து கொஷின் வாட்டர் பொல்யூஷன். எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் பாயிண்ட் பேஜ் நம்பர் 128ல் 9th பாயிண்ட்டாக இருக்குது இல்லையா, அதுதான். அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் அந்த பிக்சருக்கு மேலே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. வாட்டர் பொல்யூஷன்லேருந்து அந்த அக்வாட்டிக் லைஃப் வரைக்கும்
மார்க் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃப் இன் இந்தியா அதிலிருந்து கிரேட் எக்ஸ்டென்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 6th டாப்பிக்கில் 4th கொஷின். ஓகே, எல்லா கொஷின்ஸுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.